வாக்கு வங்கி அரசியலுக்காக தமிழ்நாட்டு மக்களை எந்த அளவுக்கு அறியாமையில் வைத்திருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு வைத்திருப்பதாக கூறியுள்ள ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர், தமிழ்நாட்டை தற்போது ஆள்கிறவர்கள் சினிமாவை காட்டி பொழுதுபோக்கு நாடாக ஆக்க முயல்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். செங்கற்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் ஐஜேகே தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் ஐஜேகே ஐடி விங் 2.0 விழா இன்று நடைபெற்றது. இதில் ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியின் தொடக்கமாக குத்துவிளக்கு ஏற்றப்பட்டு சிறப்பு விருந்தினர்களுக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் மற்றும் பொதுச் செயலாளர் சண்முகம் ஆகியோருக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் ஐஜேகே ஐடி விங் 2.0 சார்பாக புதிய லோகோவை டாக்டர் பாரிவேந்தர் அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் ஐஜேகே ஐடி விங்கின் 3 ஆண்டு செயல்பாடு குறித்து காணொலி வெளியிடப்பட்டது. இனிவரும் காலங்களில் கட்சி நிர்வாகிகள் எப்படி செயல்பட வேண்டும் என்பது குறித்தும் பொறுப்பாளர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. சிறப்பாக செயல்பட்ட ஐஜேகே ஐடி விங் பொறுப்பாளர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. விழாவில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர், வாக்கு வங்கி அரசியலுக்காக தமிழ்நாட்டு மக்களை எந்த அளவுக்கு அறியாமையில் வைத்திருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு வைத்திருப்பதாக குற்றம் சாட்டினார். மக்களை எந்த அளவுக்கு அறியாமையில் இருக்க வைக்க வேண்டுமோ அந்த நிலையில்தான் வைத்திருந்தார்கள், இன்றும் வைத்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவர்களுக்கு நோக்கமெல்லாம் வாக்கு. அந்த வாக்கு எந்த வகையில் பெற்றால் என்ன என்ற வகையில்தான் அவர்கள் கட்சி நடத்தினார்கள். இந்த கட்சி நடத்துகிற அவர்களையெல்லாம் சற்று உற்று நோக்கினால் அவர்கள் என்ன நோக்கத்திற்காக வந்தார்கள், என்ன படித்திருக்கிறார்கள், அப்படியே படித்திருந்தாலும் நல்ல கல்லூரியில், விவரமான கல்லூரியில், பெருமைக்குரிய கல்லூரியில் படித்திருக்கலாம் என்றால் இல்லவே இல்லை. நீங்கள்லாம் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இன்றைக்கு ஆளுகிற கட்சியும் சரி, கட்சி ஆரம்பிக்க போகிறதும் சரி, நீங்கள் எல்லாம் இன்று பெரும் பெரும் தலைவர்களாக எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த தலைவர்கள் அத்தனை பேரும் திராவிட கட்சியுடைய துவக்கத்திலிருந்து நிறைய படித்த கல்லூரிகளெல்லாம் அந்த மாணவர்களெல்லாம் இன்றைக்கு தலைவர்களாகி நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீ என்ன ஆகப் போகிறாய் என்பதை நீ எந்த அளவில் உன்னுடைய பள்ளியை தேர்ந்தெடுக்கிறாயோ அங்கேயே உன்னுடைய எதிர்காலம் தெரிந்துவிடும். எந்த கல்லூரியில் சேர்கிறாயோ அப்பொழுதே உங்களுடைய பெற்றோர்கள் உன் மீது அக்கறை கொண்டு என் மகனோட ஐஏஎஸ் ஆவான், ஐபிஎஸ் ஆவான், அப்படியே வந்தாலும் நல்ல அரசியல்வாதி ஆவான் என்ற நோக்கத்திலே தான் மற்ற கல்லூரிகள். அதை யாரும் குறைவாக சொல்லவில்லை. அந்தந்த காலகட்டங்களில் அந்தந்த நேரங்களில் அவருடைய படிப்புத்தன்மை, திறமை, ஒழுக்கம் இவற்றையெல்லாம் வைத்துத்தான் அன்றைக்கு மாணவர்கள் சேர்க்கப்பட்டார்கள். அப்படியெல்லாம் சேர்க்கப்பட்ட கல்லூரியிலே படித்த மாணவர்கள் தான் இன்றைக்கு முதலமைச்சர்களும் மற்ற அமைச்சர்களும் 65 ஆண்டு காலமாக. இப்படிப்பட்டவர்களெல்லாம் நாடாண்டு ஆட்சியை பிடிக்கின்ற அந்த நேரத்தில் அவருடைய நோக்கம் எல்லாம் எப்படியாவது சினிமாவை தமிழ்நாட்டிலே வளர்க்க வேண்டும், அதன் மூலமாக தமிழ்நாட்டை பொழுதுபோக்கு ஒரு நாடாக ஆக்க வேண்டும், வளர்ச்சி பற்றி கவலையே படாத, குடும்பத்தை பற்றியே கவலைப்படாத ஒரு கட்சி எங்கேயாவது இருந்தால் சேர்ந்து கொண்டு தலைவனாகலாம் என்ற அடிப்படையில் அந்த கட்சிகள் துவங்கப்பட்டன. தலைவர்கள் தவறாகவே உருவாக்கப்பட்டார்கள், நாடும் கெடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மாணவர்களும் கெடுக்கப்பட்டார்கள். இறுதியாக நாம் இன்றைக்கு அவருடைய செயல்பாடுகளை கண்டு இன்றைக்கு நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். மாணவனுடைய எதிர்காலம் எல்லாம் கெட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் கணிதம் படித்து, பொறியியல் படித்து, அதற்கு பிறகு கல்லூரியில் படித்து, அதற்கு பிறகு பள்ளிகளையும் கல்லூரிகளையும் ஆரம்பித்து, நாம் ஏன் எப்படியாவது அரசியல் நுழைந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை நம்மால் முடிந்தவரை இன்றைக்கில்லை நாளை கொண்டு வர முடியுமா என்ற எண்ணத்தில் தான் எங்களை போன்றவர்கள் என்று கல்லூரி முடித்த சில காலங்களில் நாங்கள் வளர்ந்த பிறகு, எதிர்காலத்திற்கு பொருளாதாரத்தை சேர்த்த பிறகு,
தமிழ்நாட்டை ஒரு நல்ல தமிழ்நாடாக ஆக்க வேண்டும், ஊழலற்ற தமிழ்நாடாக ஆக்க வேண்டும். அதற்கு நாம் ஒரு காரணமாக இருக்க வேண்டும். குறிப்பாக அறியாதவர்கள், படிக்காதவர்கள், பொழுதுபோக்காக அரசியல் நினைப்பவர்களெல்லாம் இருக்கிறார்களே, அதற்கு ஒரு மாற்றாக ஒன்றை நாம் உதவ முடியுமா, புரிந்து கொள்ளுங்கள், உதவ முடியுமா சேர்ப்பதற்காக அல்ல என்று நினைத்துத்தான் எங்களை போன்றவர்கள் அரசியலில் ஒரு நல்ல அரசியல் பிளாட்ஃபார்ம் செய்யணும். எஸ்ஆர்எம் குடும்பம் இந்திய அளவில் தொடர்ந்து இருக்கும், பல நூறு ஆண்டுகள் இருக்கும். இருக்கிற போதெல்லாம் அது வளருகிற அந்த வளர்ச்சி உங்கள் கையிலும், அதற்கான பெருமையும் உங்களையும் சாரும் என்பதால் நீங்கள் இருக்கிற இந்த இந்திய ஜனநாயக கட்சி நம்பிக்கையோடு நீங்கள் தொடரலாம். உங்கள் பொறுப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம்.